மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 13வது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய நோன்புகளையும் தொழுகைகளையும் எல்லா விதமான நல்ல அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் நம்மிடமிருந்து கபூல் செய்வானாக. மகஃபிரத்துடைய இந்த பத்தில் நம்முடைய எல்லா விதமான குற்றங்குறைகளையும் அல்லாஹ் தஆலா மறைத்து மன்னித்தல் புரிவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி இன்றைய காலகட்டத்திலும் கூட இவர்களுடைய உடல் பேணி பாதுகாக்கப்படுகிறது. இவர்களுடைய உடலை இப்போது இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகும் 13 நூற்றாண்டுகள் கடந்தும் கூட இந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பார்த்தனர். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் மதாயின் பகுதிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களிலிருந்து ஒரு சஹாபியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனுடைய ஆளுநராக தேர்ந்தெடுத்து ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சஹாபியிடம் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் அங்கே போக போகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொன்னாங்க, நான் போய் சேர்ற வரைக்கும் எனக்கு சாப்பாடு, எனக்கு ஒரு வாகனம் அப்படின்னாங்க அந்த சஹாபி. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு உணவையும் தருகிறார்கள். வரலாற்றில் எழுதப்படுகிறது, மதாயின் வாசிகள் புதிய ஒரு ஆளுநர் வரப்போகிறார்கள் என்ற ஆர்வத்தில் அந்த ஊருடைய எல்லைக்கு வந்து இந்த சஹாபியை எதிர்பார்த்தவர்களாக அது யாருன்னு பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வர்றாங்க. வந்தா இவங்க எப்படி வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு கழுதையில மேலே உட்காந்துட்டு ஒரு கையில சால்னா இருக்கு, ஒரு கையில ரொட்டி இருக்கு. ஒரு ஆளுநர் வந்த விதம் அந்த அந்த ஊருக்காரங்க பார்த்தோன்னு ஆச்சரியப்படுறாங்க, என்ன இப்படி ஒரு ஆள் வர்றாங்க, பார்க்க எப்படி தெரியுது, சரி ரொம்ப சாதா சீராவா இருப்பார் போல தெரியுது அப்படின்னு. சரி, நான் வரவேற்றதுக்கு பிறகு அவங்க சொன்ன முதல் வாசகம், அங்க போய் பேசின முதல் வாசகம், இய்யாக்கும் வல் முவாஃபிக ஃபில் ஃபித்ன், உங்களில் யார் ஃபித்னாவை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். பேசின வார்த்தை முதல்ல போய் சலாம்லாம் கிடையாது. எடுத்தவங்க அவங்க சொன்னாங்க, எவனாச்சும் ஃபித்னா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கவனமாக இருந்தது. இப்போ இவங்க மறுபடியும் கேட்குறாங்க, அது என்ன ஃபித்னா அப்படின்னு கேட்குது. வந்த உடனே இந்த வார்த்தையை சொல்றீங்களே, என்ன காரணம் சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஃபித்னாங்கிறது பொறுப்பாளர்களுடைய வாசல்களுக்கு சென்று, அதாவது அதிகாரிகளுடைய வாசல்களுக்கு சென்று, நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா காக்கா பிடிக்கிற வேலை. அவங்களுக்கு ஐஸ் வச்சு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள நம்ப வச்சு அவங்கள புகழ்ந்து அவங்கள தன்னுடைய வழியில விட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அப்படி யாராச்சும் கவனமா இருக்குமாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஊருக்கு எதுக்கு இவங்களை அனுப்புனாங்கன்னு புரியுதா இப்போ? ஏன்னா இவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆள். எந்த அளவுக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெய்காப்பாளர் என்று அவர்களால் சொல்லப்பட்டது. சாஹிபு சிர்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரகசியங்களை அவர்கள் பேசியிருக்கிறார். குறிப்பாக முனாஃபிக்குகளுடைய பட்டியல் இந்த சஹாபியிடம் கொடுக்கப்பட்டது. இவர்களுடைய இஸ்லாமை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர்களுடைய தந்தை மக்கால இருந்தவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு ஒரு காரணமாக வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால நுபுவத்தை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே இவர்களுடைய தந்தை தான் முதல்ல மதீனா வாசிகளை மக்காவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. எதுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்காக.
அவர்களுடைய தந்தையும் சரி இந்த சஹாபியும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஹதில் பங்கேற்கிறார்கள். அதாவது பதிலே அவங்க ஈமானோட தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை, அது விவரித்து சொல்றதுக்கான நேரம் இங்கே கிடையாது. உஹதில் கலந்துக்கிறாங்க. இந்த ஈமான், இந்த சஹாபியோட ஈமான் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிகழ்வு, உஹதில் நடந்த ஒரு நிகழ்வு, சஹாபாக்கள் காஃபிர்கள்லாம் ஓடுறதை பார்த்து அதாவது கனிமத்து பொருட்களை எடுக்கும் பொழுது பின்னாடி மலை மேல ஆள் வந்தாங்க இல்லையா? அப்படி மலை மேல ஆள் வரும் பொழுது இங்கிருந்து ஒரு சத்தம் வருது. ஷைத்தான் ஒரு சத்தத்தை கொடுத்தான் அப்படின்றதா வரலாற்று எழுதப்படுது. உங்க எதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்கிறான், உங்க எதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் மூஞ்சி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு முகத்தை மூடின்னு போர் செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது முஸ்லிம்களாலேயே பின்னாடி இருந்து இவங்களுடைய தந்தை கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்படுற நேரத்திலையும் கூட சரி தெரியாம கொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த நேரத்திலையும் கூட இவங்க அடையாளம் பார்த்துட்டு அபி அபி என்னுடைய தந்தை கத்திட்டே வர்றாங்க. பின்னாடி நிற்கிறது என்னுடைய தந்தை முஸ்லிம் தான், காஃபிர் அல்ல அப்படின்னு கத்திட்டு வர்றாங்க. ஆனாலும் இவங்க வந்து சேர்றதுக்குள்ள இவங்களுடைய தந்தை அந்த இடத்துல ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களாலேயே சஹாபாக்களாலேயே கொல்லப்படுறாங்க. இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில வந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு சூழ்நிலை? என்ன பண்ணுவோம்? நம்முடைய தந்தை ஒரு ஆள் கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிற பிரச்சனை பண்ணிடுவோம். ஆனா அந்த சஹாபி அந்த நேரத்தில் வந்த உடனே இவங்க தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்து, சஹாபாக்கள் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்து சொன்னாங்க, கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் எல்லா இறக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இறக்கமுள்ளவன், உங்களுடைய அல்லாஹ் மன்னிக்கட்டும் அப்படின்னு. எதுக்கு? தன்னுடைய தந்தையை கொண்டது. சொன்னது மட்டுமல்ல, சொல்லி முடிச்சு அடுத்தது தன்னுடைய வாழை எடுத்துட்டு போயிட்டாங்க போருக்கு. அங்க நின்று தந்தையை பார்த்துட்டு இருக்கிறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய ஈமான் எப்படி இருந்தது? நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி போர் செய்ய வந்திருக்கிறோம். இந்த போரில் நம்முடைய தந்தை போனாலும் பரவாயில்லை, நம்ம ரசூலுல்லாஹை பார்க்கிறோம். இப்படி இருந்தது இவருடைய ஈமான். அது மட்டும் இல்லை, பல நேரங்களில் இந்த சஹாபியை தன்னை பற்றியே சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் நல்ல செய்தியை கேட்பாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பிஹெச்டி பண்ணுவாங்க அப்படின்றாங்கல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட விஷயங்களை பிஹெச்டி பண்ண ஒரு ஆள் நம்ம சொல்றாங்க. கெட்ட விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டே இருப்பாங்க. இவங்களே சொல்றாங்க, ஒவ்வொரு சஹாபியும் நல்ல அமல்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. ஆனா நான் தீமையை பற்றி கேட்பேன். ஏன்னா அந்த தீமையை நான் செஞ்சிடக்கூடாது, அது என்கிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் தீமையை கேட்பேன். நான் பல ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த சஹாபி இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. சில ரிவாயத்துகளுடைய அடிப்படையில் சஹாபாக்கள், அதாவது ரசூலுல்லாஹுடைய காலத்திலே இருந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியல் சொல்லப்படுது. இன்னும் சில ரிவாயத்துகளில் சீரு ஆதாம் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, கியாமத் வரை வரக்கூடிய முனாஃபிக்குகளுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள், இவங்க எதுக்கு எடுத்தாலும், அதாவது இவன் முனாஃபிக் அப்படின்னு தெரிஞ்சுட்டா, நம்மகிட்ட நடிக்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? தெரியாதனால இப்படியே பழகிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவன் நடிக்கிறார் நம்மகிட்ட அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே நம்ம எப்படி இருப்போம்? ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அப்படி என்ன யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க? கடுகடுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. அதனால தான் இவங்க வந்தவுடனே என்ன கேட்டாங்க, யாராச்சும் ஃபித்னா பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இவங்க வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. இவங்க ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார சொல்லா, என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தார்களுடன் நான் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறேன். அந்த கடுமையினால எனக்கு அல்லாஹ் அதாவது வந்துருவானு பயப்படுறேன் அப்படின்னா சஹாபி. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. நானே ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன், நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னா அந்த சஹாபியை பார்த்து. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அவங்களே கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க, அதில் என் பேர் இருக்கா அப்படின்னு. இப்போ இந்த இடத்துலையும் 2 விதமான ரிவாயத்துகள். ஒன்று, ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இன்னொரு ரிவாயத்துடைய அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது
அந்த லிஸ்ட்டில் என் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, இதுக்கு மேலே யாருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன். யார் பேர் இருக்கு இல்லை அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த பதில் எங்களுக்கு வராதுன்னு. இதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா ஜனாசா தொழு வைக்கப்படணும் அப்படின்னா அவங்க வந்திருக்காங்கன்னு பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா முனாஃபிக்குடைய ஜனாசாலாம் கலந்துக்க மாட்டாங்க. அப்போ நம்ம அமீருல் முஃமினீனாக இருந்துட்டு முனாஃபிக்கு ஜனாசா தொழு வச்சிட்டோம் அப்படின்ற பேர் வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க வந்திருக்காங்கன்னு பார்க்க சொல்லுவாங்க. இந்த சஹாபியை சொல்றாங்க, சில நேரங்களில் சில பேர் நம்மளை சாப்பிட கூப்பிடுவாங்க, விருந்துக்கு கூப்பிடுவாங்க. அப்படி விருந்துக்கு கூப்பிடும்போது நான் பல நேரங்களில் போய் சொல்லியிருக்கிறேன். இந்த சஹாபி சொல்றாங்க, எப்படி போய் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது நிஃபாக் உள்ள ஒரு ஆள் அல்லது சரியில்லாத ஒரு ஆள் என்கிட்ட வந்து நீங்கள் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நான் இன்னைக்கு நோம்புவாங்க. இது இவங்களுடைய வழக்கம். அது மட்டும் இல்லை, சில கடைசி ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சேன். அதாவது இந்த சஹாபியை கடைசியில் நான் ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் வச்சுட்டு நான் ஆரம்பித்தேன். 13 நூற்றாண்டுகள் கழித்து இந்த சஹாபியை எந்த காலத்திலையும் பார்க்குறாங்க அப்படின்னு. இவங்க எந்த இடத்துக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க, அந்த மதாயின் பகுதியில் தான் இவங்க வஃபாத்தாகி இவங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க. பக்கத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, காதிசியா போரில் ஷஹீதான அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அடங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த நதிக்கு பக்கத்தில் தஜ்ராவுடைய நதி கரையில் தான் அவங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க. தண்ணி அதிகமாக வரும் பொழுது அந்த இடத்துல அதை மாற்றுவதற்காக அந்த அரசு ஏற்பாடு செய்யுது. அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் உண்டு. அப்படி அந்த அரசு ஏற்பாடு செய்து இவங்க சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறதுனால அவங்களை எடுக்க போகிறோம் பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்து அந்த சஹாபாக்களை வெளியே எடுக்கிறதுக்காக வேண்டி ஊரே கூடியிருக்கு. வெளியே எடுக்கிறாங்க. அங்கிருந்த முதல் சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டவங்க. ரத்தம் சொட்டிட்டு இருக்குது. இந்த போரில் காயமானதுனால அந்த ரத்தம் சொட்டிட்டு இருக்குது. ரத்தம்னா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு நாள் ரத்தம் தாண்டிடுச்சு அப்படின்னாவே வாட வர ஆரம்பிச்சிடும். ஆனால் கஸ்தூரியை விட மிகவும் உயர்ந்த வாசம் அங்கிருந்து வந்துட்டு இருந்தது. அங்கிருந்து அடுத்து எடுக்கப்பட்ட சஹாபி ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா, சாஹிபு சிர்ரி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மெய்காப்பாளர் என்பதாக சொல்லப்பட்டது. ரகசியங்கள் பல ரகசியங்களை ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்டவங்க ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா. அவங்கள எடுக்கிறாங்க. எடுத்தா எப்படி இருக்கிறாங்க, கண்ணை திறந்துருக்குறாங்க. கண் திறந்துருக்குது. அந்த கண் அப்படியே தூக்கிட்டு வந்து வெளியே வைக்கிறாங்க. எல்லா கண்ணு திறந்துருக்குது, கண்ணு மிளருது. அதாவது பழுகி மிளர்னு அப்படி இருக்கும். அப்படி மிளறதை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட நடந்த விஷயம் எப்போ அப்படின்னா 1932. அதாவது மெட்ராஸில் பத்திரிகைலாம் வரும் இல்லையா, பத்திரிகை கூட செய்தியாக கூட வந்திருக்கு. இந்த செய்தி ஃபோட்டோவா, அந்த சஹாபாக்களுடைய ஃபோட்டோவா பத்திரிகை செய்திகளில் கூட வந்திருக்கு. அப்படி எடுத்து கடைசியில் எங்கே அடக்கப்பட்டாங்க அப்படின்னா, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்தில், ஈராக்கில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் இந்த 2 சஹாபாக்கள் அடக்கப்பட்டாங்க. இப்போ இவ்வளவு மகோன்னதங்களை, அதாவது அவங்க கபருக்கு போனதுக்கு பிறகும் கூட அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று. இப்படி ஒரு சஹாபி இருக்கிறார்கள் என்கிற செய்தி நாம் பார்க்க முடிகிறது. அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேசிக்கப்பட்டவர்கள். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் 7 பேர், இந்த மெய்காப்பாளர்னு சொன்னேன் இல்லையா, அப்படி 7 பேர் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இருப்பாங்க. ஆனால் எனக்கு 14 பேர் கொடுக்கப்பட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒரு நாள் சரினா ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா இந்த சஹாபியை நேசிக்கக்கூடிய தௌஃபீக் நமக்கு தருவானாக. இந்த சஹாபி இடத்துல குறிப்பாக எந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்ததோ, முனாஃபிக்குகளுடைய பட்டியல், அந்த பட்டியலில் அல்லாஹ் தஆலா நம்முடைய பேர் இல்லாமல் பாதுகாப்பானாக என்ற நல்லது வாழ்வை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.